ஹாய். மதுரைக்கு எதுக்காக போயிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகனா தங்கச்சி பொண்ணுக்கு வந்துட்டு மொட்டை போடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் வந்துட்டு கிளம்பிட்டோம். போகவே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மார்னிங்காக வந்து கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்துட்டு ஃப்ராக் டைப்பில் பார்த்தேன், செட் ஆகலை. சரி கெவுன் மாதிரி எடுத்துலான்னு சொல்லிட்டு கெவுன் செக்ஷனுக்கே வந்துட்டு போயிட்டோம். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது கூடவே சேர்த்து எனக்குமே வந்துட்டு ஒரு சுடிதார் மட்டும் வந்து எடுத்தாச்சு. வர வழியில் ஜீரதண்டா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டோம். ஒரு 3 o'clock போல் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். எல்லாருமா சேர்ந்து தங்கச்சி வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் அப்பா அம்மா எல்லோரும் தம்பி எல்லோரும் சேர்ந்து வந்து போயிட்டோம். போகவும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நைட் டின்னரை வந்து முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு எய்த்தாப்பில் ஒரு கடை இருந்துச்சு. அங்கே தான் வந்து போய் டின்னர் வந்து சாப்பிட்ருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணோம். நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாமல் டவுட்லேயே தான் போனோம். பட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சைட் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். தனியாக கோயிலுக்கு போகிறதுக்கும் ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டே போகலாம். என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு உள்ளே போயிட்டோம். அப்பா வந்து கோவிலுக்கு வந்து 5 years கிட்டக்க ஆயிடுச்சு. நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டே வந்தாங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 months முன்னாடி போயிருந்தேன்னா இன்னும் வந்து வேலைகள் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. உள்ளே போகவும் 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. போனதும் பேக் எல்லாம் வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கடல் கிட்ட போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீச்லாம் சைட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சுண்டல் பருத்திப்பால் டீ அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கடலில் வந்து சும்மா காலை மட்டும் நினைக்கலான்னு தான் போயிருந்தோம். பட் அலையெல்லாம் அடிச்சு ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து ஈரமாயிடுச்சு. ட்ரெஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லீப்பிங் வந்து போட்டாச்சு. கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருந்தோம். ஒரு 2 o'clock போல் எழுந்திரிச்சு அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சைட் பாருங்க, கோபுரத்தில் ஃபுல்லாக லைட் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முருகன் கோயிலுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப், அது என்னன்னு தெரில, என்னமோ ஒரு ஃபீல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.